பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கமும் இணைந்து சென்னையில் இந்த நிகழ்வு தமிழ்நாட்டினுடைய 28வது நிகழ்வாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது. தோழர்களே, 1919 இதே நாளில் நாம் எதற்காக சென்னை பிரஸ் கில்டில் கூடியிருக்கிறோமோ அதே நோக்கத்திற்காகத்தான் 1919ஆம் ஆண்டு அந்த மாலை நேரத்தில் அந்த மைதானம் நிறைய பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் என எவ்வித ஆயுதமும் இல்லாமல் நிராயுதபாணியாக கூடினார்கள். தோழர்களே, இந்திய விடுதலை என்பது, இந்திய சுதந்திரம் என்பது சும்மா கூட கிடைக்கவில்லை. எவனோ கொடுத்த பிச்சை அல்ல, யாரோ தூக்கி கொடுத்த அன்பளிப்பும் அல்ல. நம்முடைய முன்னோர்கள் போராடி ரத்தம் சிந்து செத்து கிடைத்த சுதந்திர வரலாறை நான் நினைவுபடுத்துவதற்காக பதிவு செய்கிறேன். 100 ஆண்டுகளுக்கு முன்பு எதற்காக கூடினார்களோ அதற்காகவே தான் நாமளும் கூடியிருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்துவதற்காக இந்த நிகழ்வில் நான் இதை பதிவு செய்கிறேன். அந்த மைதானத்தில் 150 பேர் கொண்ட படை, வெள்ளைக்கார படை, 100 நபர்கள் வெள்ளைக்காரர்கள், 50 நபர்கள் இந்திய சிப்பாய்கள். ஆயுதம் தாங்கி அந்த சிப்பாய்கள் அந்த மைதானத்தினுடைய வாசலை மறித்து நிற்கிறார்கள். தப்பிச் செல்வதற்கு, அந்த பொதுமக்கள் தப்பிச் செல்வதற்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கவில்லை, எந்த அவகாசமும் கொடுக்கவில்லை, எந்த அறிவிப்பும் செய்யவில்லை. அந்த ஜெனரல் வந்தவுடன் ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்து சுடுவதற்கு உத்தரவிடுகிறான். 150 நபர்கள் 333 முறை சுடுகிறார்கள். அந்த அரங்கு முழுவதாக, அந்த மைதானம் முழுவதும் ஓலச்சத்தம், ஐயோ அம்மா அலறல் சத்தம், குழந்தைகளின் சத்தம், பெண்களின் சத்தம், இளைஞர்களின் சத்தம். தப்பிப்பதற்கு வழியே இல்லாமல் ஓடி கிணற்றில் விழுந்து இறந்தவர்கள் மற்றும் 180 நபர்கள். எப்படியாவது உயிர் பிழைத்து விடலாம் என்று ஓடி விழுந்ததில் கிணற்றில் விழுந்தவர்கள் மற்றும் 180 நபர்கள் இறந்து போனார்கள். துப்பாக்கியால் சுட்டு இறந்தவர்கள், கிணற்றில் விழுந்து இறந்தவர்கள் என 380 நபர்கள் அந்த இடத்தில் சுமார் 45 நிமிடத்தில் இறந்து போனார்கள். அவர்கள் சிந்திய இரத்தத்தில் தான் நீங்களும் நானும் சுதந்திர இந்தியாவில் வாழ்வதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஜெனரல் டயரினுடைய உத்தரவின் பேரில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையைத்தான் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அந்த வரலாற்று சம்பவத்தைத்தான். அந்த சம்பவம் நடப்பதற்கு, அந்த சம்பவத்திற்கு காரணமாக ஒரு சட்டம் இருந்தது, அதுதான் ரவுலட் சட்டம். அந்த சட்டத்திற்கு எதிராகத்தான் நாம் இங்கு கூடியிருக்கிறோம். தோழர்களே, இந்திய விடுதலைக்காக போராடுபவர்களை, இந்திய சுதந்திரத்திற்காக போராடுபவர்களை, இந்திய விடுதலைக்காக எழுதியவர்களை, இந்திய விடுதலைக்காக நிதி கொடுத்தவர்களை, இந்திய விடுதலைக்காக கவிதை எழுதியவர்களை வாழ்நாள் முழுவதுக்கும் சிறையில் போடுவதற்காக கொண்டு வந்த சட்டம் தான் ரவுலட் சட்டம். அந்த சட்டம் இந்திய விடுதலைக்கு முன்பாக வெள்ளைக்காரனால் கொண்டு வந்த சட்டம். அது மீண்டும் சுதந்திர இந்தியாவில் 1958 மீண்டும் அது உயிர்ப்பிக்கிறது. ஆயுதப்படை சிறப்பு சட்டம் என்ற பெயரில் மீண்டும் 1958 ரவுலட் சட்டம், சுதந்திர இந்தியாவுக்கு முன்பு போடப்பட்ட ரவுலட் சட்டம் 1958 ஆயுதப்படை பாதுகாப்பு சிறப்பு சட்டம் என்று அந்த சட்டம் மீண்டும் சுதந்திர இந்தியாவில் அந்த சட்டம் வந்தது. தோழர்களே, மீண்டும் 1967 அந்த சட்டம்தான் UAPA என்கிற பெயரில், ஊப்பா சட்டம் என்ற பெயரில் 1967 ரவுலட் சட்டம் தான் மீண்டும் இந்தியாவில் UAPA சட்டம் என்று அந்த சட்டம் வந்தது. அந்த சட்டத்திற்கு எதிராகத்தான் நாம் கூடியிருக்கிறோம். பேரு தான் மாறியிருக்கிறது. அந்த சட்டத்தில் இந்த அரங்கில் இருக்கிற எல்லோரும் கைது செய்யப்படுவீர்கள் என்கிற செய்தியோடு நான் கடந்து செல்கிறேன். எப்படியெல்லாம் இந்த அரங்கத்தில் நான் கைது செய்யப்படுகிறேன், இல்லை, நீங்கள் எப்படியெல்லாம் கைதுக்கு உள்ளாவீர்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்வதற்காகத்தான் வந்துள்ளேன். அந்த சட்டம்தான் 2019 தேச விரோதிகள், இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக எல்லளவும் பங்களிப்பு செய்யாத, இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக எந்தவித பங்காற்றலும் செய்யாத தேச துரோகிகள்,
சுய இன்பம் காணக்கூடியவர்கள் ஆளக்கூடிய இந்த நாட்டில்தான் 2019 அந்த சட்டம் திருத்தம் செய்யப்பட்டது. தோழர்களே, 2 நிகழ்வுகளை நான் சொல்லிவிட்டு கடந்து செல்கிறேன். இந்த சட்டத்தில் மிக முக்கியமான ஒரு பிரிவு இருக்கிறது. பிரிவு 45 15 16 ஒரு பிரிவு இருக்கிறது. நான் ஒரு கொலை குற்றத்தில் ஈடுபட்டால் கொலை செய்ய என் மீது சாட்டக்கூடிய குற்றச்சாட்டு, என் மீது குற்றச்சாட்டு வைத்தால் குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய நபர் தான் நிரூபிக்க வேண்டும். தோழர் களஞ்சியம் என் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் என்றால் அவர் தான் நிரூபிக்க வேண்டும். ஒரு கொலை குற்றத்தில் நான் ஈடுபட்டால் காவல்துறை தான், நீதிமன்றம் தான், அரசு தான் நான் குற்றவாளி என நிரூபிக்க வேண்டும். ஒரு கொலை குற்றத்தில் நான் ஈடுபட்டால் நான் நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும் வரை குற்றம் சாட்டப்பட்ட நபர், குற்றவாளி இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பலர் வழக்கை சந்தித்த நபர்கள் தான். ஒரு கொலை குற்றத்தில் ஈடுபட்ட நான் நீதிமன்றம் எனக்கு தண்டனை கொடுக்கும் வரை நான் குற்றம் சாட்டப்பட்டவன். ஆனால் UAPA பிரிவு 15 உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டால் நீங்கள் குற்றவாளி. இது மனித உரிமைக்கு எதிரானது, நீதிமன்ற மாண்புக்கு எதிரானது. எப்பொழுது UAPA சட்டம், ஊப்பா சட்டம் உங்கள் மீது பதிவு செய்யப்படுகிறதோ அன்றிலிருந்து நீங்கள் குற்றவாளி. ஒரு கொலை குற்றத்தில், ஒரு கொடூர குற்றத்தில் நான் ஈடுபட்டால் அதிகபட்சம் 90 நாளில் எனக்கு பிணை கிடைக்கும். ஆனால் ஊப்பா சட்டத்தில் நீங்கள் கைது செய்யப்பட்டால் உங்களுக்கு பிணையே கிடைக்காது, உங்களுக்கு பிணையே கிடைக்காது. 83 வயது நிரம்பிய கிழவன், நடுங்குவாதம் நோய் கொண்டவர், இந்த கைப்படியே நடுங்கிட்டே இருக்கும், அப்படி வச்சிட்டிங்கன்னா நின்றும். பல வாதங்கள் இருக்குது, முடக்குவாதம், நீர்வாதம், நிறைய வாதங்கள் நம்ம கேள்விப்பட்டோம். அதில் ஒன்று தான் நடுங்குவாதம் நோய். 83 வயது நிரம்பிய கிழவன். அந்த கிழவனுக்கு சர்வ வசதியும் உள்ள வாழக்கூடிய வாய்ப்புள்ள கிழவன், கிறிஸ்துவ பாதிரியார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்துவ பாதிரியார்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு தெரியும். பாதுகாப்பாக இங்கே வாழ்வதற்கு போதுமான வாய்ப்புகள் அவர்களுக்கான கட்டமைப்பில் இங்கே இருக்குது. அந்த கிறித்துவ பாதிரியார், சேசு சபையை சேர்ந்த பாதிரியார் ஃபாதர் ஸ்டான் சாமிக்கு 83 வயது, நடுங்குவாதம் நோய் கொண்ட நபர், காது கேட்காது. அவர் மீது ஊப்பா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அவரோடு 2019 ஆண்டில் அவரோடு பயணம் செய்வதற்கு, அவரை பாதுகாப்பதற்கான பொறுப்பு என்னிடம் இருந்தது. அந்த வாய்ப்பும் சூழலும் எனக்கு கிடைத்த, வரலாற்றில் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன். தமிழகத்தில் அவரை பாதுகாக்க, ஒரு குறிப்பிட்ட காலம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருந்தது. அவரோடு நான் பயணப்பட்டேன், அவரோடு பல நேரங்களில் நான் பேசியிருக்கிறேன். அப்பொழுது அவரிடம் கேட்டோம், தந்தையே எதற்காக நீங்கள் மீண்டும் ஜார்க்கண்ட் செல்ல வேண்டும்? 83 வயதாகிறது, உங்களுக்கு நடுங்குவாதம் என்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் தமிழகத்தில் இருந்தே மருத்துவத்தை எதிர்கொண்டு விட்டு நீங்கள் நீதிமன்றத்தை நாம் எதிர்கொள்ளலாமே, உயர் நீதிமன்றத்தை என்று நான் சொல்லும் பொழுது அவர் சொன்னார், ஆசிரியர் தம்பி, என்னுடைய மரணம் சிறையில் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. என்னை கொலை செய்வதற்காகவே ஊப்பா சட்டம் என் மீது பதிவு செய்யப்பட்டது என்று என்னிடம் அந்த கருத்தை சொன்னார், அந்த தகவலை சொன்னார். அவர் சொன்னது போலவே சிறையில் அவர் கொலை செய்யப்பட்டார். 83 வயது நிரம்பிய அந்த கிழவனுடைய சிரமங்களை நான் உங்களிடம் சில செய்திகளை கேட்கிறேன். ஒரு டீ குடிக்கணும்னா அவருடைய கையை பிடிச்சிட்டு டம்ளரை உள்ளே வச்சு ஸ்டா வச்சாதான் டீ குடிக்க முடியும். அந்த ஸ்டாவுக்காக உச்ச நீதிமன்றத்தை, மும்பை உயர் நீதிமன்றத்தை நாடும் பொழுது 3 வாய்தாக்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரு 83 வயது நிரம்பிய ஒரு கிழவன், ஒரு கிறித்துவ பாதிரியார், ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர், பழங்குடி மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு பாதிரியாருக்கு, ஒரு சமூக செயல்பாட்டாளருக்கு அவர் நடுங்குவாதம் நோய் கொண்டவர், ஆகவே ஸ்டாக் கொடுங்கள் என்று நீதிமன்றத்தில் கேட்கும் பொழுது 3 வாய்தா அந்த நீதிமன்றம் கொடுத்தது. தோழர்களே, என்ன தேசத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இது ஒரு அவமானமான ஒரு வாழ்க்கை இல்லையா? திருப்பூர் குமரனை பிரிட்டிஷ் போலீசார் அடித்து கொன்ற பொழுது 7 இஸ்லாமியர்கள் சிறை சென்றார்களே, 10 ஆண்டுகள். அவர்கள் வாங்கி கொடுத்த சுதந்திர இந்தியாவில்
மனித உரிமைகளுக்காக பேசக்கூடிய ஒரு மனித உரிமை செயல்பாட்டால், பழங்குடி மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு பழங்குடி உரிமை செயல்பாட்டாளருக்கு, ஒரு நடுங்குவாதம் நோய் கொண்ட ஃபாதர் ஸ்டான் சாமிக்கு ஒரு ஸ்டாக் கேட்பதற்கு உச்சநீதிமன்றம் 3 வாய்தாக்கள் தருகிறது என்றால் என்னடா நீதிமன்றம், இது என்னடா நீதி, இது என்ன தேசமடா? இந்த தேசத்தில் நீங்களும் நானும் உயிர் வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா? ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் கேட்கிறேன் தோழர். டீ குடிப்பதற்கு கை ஆடுகிறது, கை குடித்து விடலாம். அதிகாலையில் இயற்கை உபாதை கழித்துவிட்டு அவர் என்ன செய்திருப்பார்? அந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதா? நாமெல்லாம் சிறை சென்றவர்கள் தான். நமக்கு தெரியும் சிறையில் இருக்கக்கூடிய கழிப்பறை எப்படி இருக்கும் என்று தெரியும். 83 வயது நிரம்பி அந்த கிழவன் காலையில் இயற்கை உபாதையை கழித்துவிட்டு என்ன செய்திருப்பார்? இதற்கு பதில் சொல்ல முடியுமா? எல்லா கதவுகளும் அடைக்கப்படும் பொழுது ஒரு கதவு, விடுதலைக்கான கதவு திறக்கப்படும் என்பது வரலாற்று நிகழ்வு. 83 வயது நிரம்பிய ஃபாதர் ஸ்டான் சாமியை கொலை செய்வதற்கான காரணம் என்ன? 2013 ஆகஸ்ட் 30 நரேந்திர தபல்கார் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டார். கோலாம்பூர் குடியிருப்பில் அருகே, வீட்டுக்கு அருகையில் கணவன் மனைவி நடைப்பயிற்சியில் இருக்கும்போது கோவிந்த் பன்சாராவும் அவருடைய மனைவியும் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். 2015 வடக்கு கர்நாடகாவில் கல்புரிக்கு கொலை செய்யப்பட்டார். நாமெல்லாம் அதிர்ந்து போன எழுத்தாளர் கௌரி சங்கர் அவர் வீட்டுக்கு முன்பாகவே 2015 கொலை செய்யப்பட்டார். சங் பரிவார் அமைப்புகள் மனித உரிமைகளுக்காக பேசுபவர்களை, சிறுபான்மையினர் உரிமைகளுக்காக பேசுபவர்களை, தலித் உரிமைகளுக்காக பேசக்கூடிய எழுதக்கூடிய மனித உரிமை காப்பாளர்களை, மனித உரிமை செயல்பாட்டாளர்களை ஒரு திட்டமிடுகிறார்கள். அவர்களை சுட்டுக் கொள்வது என்ற முதல் அசைன்மெண்ட் நடந்து முடிந்தது தோழர்களே. கௌரி லங்கையை சுட்டு கொன்ன பின்புதான் நாமெல்லாம் விழித்து கொண்டோம், கொஞ்சம் பேச தொடங்கினோம். இப்பொழுது அவர்கள் இன்னொரு யுத்தியை கையாண்டார்கள். அப்பொழுது துப்பாக்கியால் சுட்டவர்கள் இப்பொழுது சட்டத்தின் பேரில் கொலை செய்கிறார்கள். அந்த முதல் கொலைக்கு பலியானவர் தான் ஃபாதர் ஸ்டான் சாமி. இது மனித உரிமை காப்பாளர்களுக்கு தான் இந்த பிரச்சனை, சமூகத்தில் அடையாளம் தெரிந்தவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை என்று நாம் நினைக்கலாம். மோடிக்கு எதிராக கருத்து சொன்ன இஸ்லாமிய தோழர்கள், மோடிக்கு எதிராக ஃபேஸ்புக்கில் முகநூலில் எழுதியவர்கள், வாட்ஸ்அப்பில் பயன்படுத்தியவர்கள், கவிதை எழுதியவர்கள், இப்படி என பலர் ஊப்பா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 3000த்திற்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பிணை கிடைக்காமல் சிறையில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் நாமெல்லாம் வாட்ஸ்அப் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கேடி ராகவன் சம்பந்தமாக மீம்ஸ் எல்லாம் நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் ஊப்பா சட்டத்தின் கீழ் கைதுக்கு உள்ளாவோம். இது போன்ற அடக்குமுறை சட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு எச்சரிக்கையும் உங்களோடு நான் பதிவு செய்துவிட்டு நான் விடைபெறுகிறேன். நான் ஒரு பிஎஸ்என்எல் அரசு ஊழியர், நான் ஒரு துறைமுகத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு அரசு ஊழியர், நான் ஒரு ஆசிரியர் அரசு ஊழியர், நான் ரயில்வே துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு அரசு ஊழியர். என்னுடைய ரயில்வே துறை விற்பனைக்கு போகும் பொழுது, தனியாருக்கு குத்தகைக்கு போகும் பொழுது அது கொடுக்காதே என ரயில்வே துறையில் பணி செய்யக்கூடிய ஒரு ரயில்வே ஊழியர் இனிமேல் போராடினால் அவர் மீது வழக்கு. போராடினால்தான் வழக்கா? அது சார்ந்த துண்டறிக்கை அவர் பிரிண்ட் செய்தால் அவர் மீது வழக்கு. பிரிண்ட் செய்தால்தான் வழக்கா? அதற்காக அவர் ஒரு கட்டுரை எழுதினால் அவர் மீது வழக்கு. அது மட்டும்தான் வழக்கா? அமைதியாக 100 ரூபா நன்கொடை கொடுத்தாலும் அவர்கள் மீதும் வழக்கு என இப்பொழுது வந்த 41 மசோதாக்களில் ஒரு மசோதா அவர்கள் வெற்றிகரமாக கொண்டு விட்டார்கள். அரசு ஊழியர்கள் அது சார்ந்த போராட்டங்களில் பங்கெடுக்கக்கூடாது, அது சார்ந்த விஷயங்களில், அவர்கள் உரிமை சார்ந்த விஷயங்களில் பேசக்கூடாது, அவர்கள் உரிமை சார்ந்த விஷயங்களில் நிதி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு புதிய மசோதா வந்துவிட்டது. தோழர்களே, நாம் நினைக்கக்கூடிய இந்த சுதந்திர இந்தியாவில்
நம்மை சுற்றி ரவுலட் சட்டம் போன்ற மோசமான சட்டங்கள் நம்மளை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. தேச விரோத சட்டங்கள் என்று மனித உரிமை காப்பாளர்களை, மனித உரிமை செயல்பாட்டாளர்களை, இயக்க செயல்பாட்டாளர்களை, அரசியல் கட்சி தலைவர்களை கைது செய்து கொலை செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தை நாம் நீர்த்து போகும் வரை நாம் களமாட வேண்டும், இணைந்து களமாட வேண்டும் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.